ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் டாக்டர் பிரியா ஜான், எம்டி சித்தா. நம்ம இன்னைக்கு சம்மர் சீசனில் என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக வரும், அதில் அதை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உணவு மற்றும் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சம்மர் சீசனில் வியர்வை அதிகமாக வெளியேறும். அதனால் அதில் உப்பு சத்து, நீர் இதெல்லாம் அதிகமாக வெளியேறதுனால டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். முதலாவதாக. ரெண்டாவதாக, நிறைய பேருக்கு சிறுநீரக பாதையில் தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். சிறுநீரகத்தில் கற்கள் அதிகமாக வரும், அந்த பிரச்சனையும் அதிகமாக வரும். பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகும். நிறைய பைல்ஸ் ப்ராப்ளமும் வர்றதுக்குள்ள சான்ஸ் உண்டு. குடல் புண்கள், அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகலாம். வியர்வை அதிகமாக இருக்கும்போது அதில் ஸ்கின் ப்ராப்ளமில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், வேர்க்குரு வரலாம், பாயில்ஸ் வரலாம். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உணவு மற்றும் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சம்மர் சீசனில் எல்லாருமே ஒரு நாளைக்கு 3-4 லிட்டரு தண்ணீர் குடிக்கிறது அவசியம். நேச்சுரலாக எனர்ஜி தரக்கூடிய ட்ரிங்க்ஸு, இளநீர் குடிக்கலாம், நொங்குலேருந்து உள்ள தண்ணி அது குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லது, அது குளிர்ச்சியும் தரக்கூடியது. அதில் லெமன் ஜூஸ் எடுத்து தண்ணீர் விட்டு அதோட தேன் அல்லது உப்பு சேர்த்தோம் குடிச்சிட்டு வரலாம். டெய்லி குடிக்கலாம். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கற்றாழை உடலுக்கு குளிர்ச்சியை, சோற்று கற்றாழை உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதோட ஸ்கின் எடுத்துட்டு அந்த ஜெல் எடுத்து அதை அரைச்சி அதோட பனங்கற்கண்டு போட்டு கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி வெட்டிவேர், நன்னாரி வேர் இதை ஊற வச்சு நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட குடிச்சிட்டு வரலாம். வெந்தயத்தை தண்ணீரில் நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு வரலாம். மெடிசனை பொறுத்தளவில் சித்த மருத்துவத்தில் நன்னாரி லேகியம் கிடைக்கும். அதையும் காலை மாலை 2 வேளையுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். கற்றாழையிலையும் செய்யப்பட்ட லேகியம் கிடைக்குது. சோற்று கற்றாழையில் குமரி லேகியம் அப்படின்னு கிடைக்கும். அந்த குமரி லேகியமும் நம்ம மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் ஒரு 5 கிராம் அளவில் சாப்பிட்டுட்டு வரலாம். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதே மாதிரி குமரி லேகியம் பைல்ஸ் ப்ராப்ளத்தையும் வரவிடாமல் தடுக்கக்கூடியது. அல்சர் ப்ராப்ளத்துக்கும் அது நல்லது. பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு வருவதையும் அது குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு.